வணக்கம். செங்கத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு புதிய கட்டுப்பாட்டால் பால் வெண்டர்கள் ஆவின் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் நாள்தோறும் சுமார் 4000 லிட்டருக்கு மேலாக பாலை உற்பத்தியாளர்கள் அரசுக்கு வழங்கி வரும் நிலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு முன்பணம் வழங்கக்கூடாது, டீக்கடை மற்றும் திருமண மண்டபம் வணிக ரீதியாக பால் வாங்குபவர்களுக்கு வழங்கக்கூடாது என புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் பால் வெண்டர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த 7 வருடங்களாக நாள் ஒன்றுக்கு 150 ரூபாய் வீதம் தினக்கூலியாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அலட்சிய போக்காக நடந்து கொள்வதாகவும் லாபத்தில் வரும் ஊக்கத்தொகையை தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டும் பால் வெண்டர்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அதிகாரி மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து பால் உற்பத்தியாளர்களையும் பால் வெண்டர்களையும் காக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டாக்டர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். அட்வான்ஸ் கேட்குறாங்க, அந்த அட்வான்ஸ் ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி எங்களை மிரட்டுறாங்க. கொடுக்காத, நீ அட்வான்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது நீ யார் ஆளு கொடுக்காதன்ற. அவன் உங்களுக்கு தான் ஏன் பால் ஊற்றுறேன், என் அர்ஜென்ட்டுக்கு 100 ரூபா கொடுக்காத பால் என்னத்துக்கு வாங்குற, என் அர்ஜென்ட்டுக்கு தேவைக்கூடிய அதுக்கு தான் பால் இது வாங்கி வரும்போது நாங்கள் ஒரு கோடை கோபுரம் கட்டில சொத்து பணம் வாங்கல, ஏதோ அன்றாடம் செலவுக்கு நாங்கள் பாலை ஊற்றுறோம், அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் கேட்குறோம், அப்படி தானே கொடுத்துருக்கிறீங்க 30 வருஷ காலமா, இன்னும் ஏன் கொடுக்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் அதிகாரிங்க எங்களுக்கு வந்து நீ அதுக்கு ஆள் இல்லை, நீ ஏன் அட்வான்ஸ் கொடுக்குற, எங்களுக்கு கொடுத்துக்க தெரியும், நீ கொடுக்காதன்னு சொல்றாப்புல. இன்னும் அதே அதிகாரி டீ கடைக்கு பால் கொடுக்காத, ஹோட்டலுக்கு கொடுக்காத, மண்டபத்துக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி அவரு தான் இது உற்பத்தி பண்ணி எடுத்துன்னு வர மாரி என்கிட்ட ஒரு அராஜகமா ஒரு அதிகாரி பேசுறாரு. ஏன் சார் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அந்த லெட்டர் நாங்கள் வாங்க மறுத்தோம், எங்களுக்கு வந்து கொரியர் லஞ்சு லெட்டர் வாங்க சொல்றாங்க, அதை வாங்கிக்கணும் அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருக்குது. சொசைட்டி அவங்க அரசாங்க சார்பாக அவங்க நிதியில சொசைட்டி நடத்தலை, மக்கள் பாலை ஊத்துறோம், அவன் பாலை வாங்கி வந்து 30 பேர் தெருவா தீரோம், வீட்டுங்களுக்கு கொடுக்குறோம், டீ கடைக்கு கொடுக்குறோம், மண்டபத்துக்கு கொடுக்குறோம், ஹோட்டலுக்கு கொடுக்குறோம், இது எல்லாம் சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து வச்சு அந்த லாபத்தில் தான் எங்களுக்கு சம்பளத்தை எடுத்துக்கிறோம். ஆபீஸில் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், மாட்டுக்காருக்கும் சீசிலிருந்து வராத பணத்துக்கு சேர்த்து கொடுக்குறோம். இப்படிலாம் காலம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதிகாரி வந்து இதெல்லாம் நீ செய்யறதுக்கு ஆள் இல்லை, நான் சொல்ற வேலை செய்யறதுக்கு மாதிரி தான் நீ ஆள், இஷ்டமா இருந்தால் செய்ய, இல்லாட்ட கேன போட்டு போய்கினேரு அப்படின்றாப்புல. 10ஆம் தேதி சாயந்தரம் வாட்ஸ்அப்பில் போடுறாரு, நாளைக்கு 11ஆம் தேதி உங்களை சஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. என்ன காரணம்னு தெரியல. அப்படி சஸ்பெண்ட் பண்ற ஆளு வந்து என்கிட்ட பேசணும் இல்லையா, பேசி இது பேசுற இதுக்கு நீங்க ஒத்துப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துப்படாது போனா அதுக்கு நீ என்ன நடவடிக்கை அதை எடுத்துருக்கலாம். நீ வாட்ஸ்அப்ல எங்க இருக்கிறதே தெரியல, வாட்ஸ்அப்ல ஏன் போடுற, இது என்ன நியாயம்? எந்த நியாயத்தில் வேலை செய்யற, எந்த அதிகாரத்தில் வேலை செய்யற நீ? எங்களுக்கு வந்து அடிப்படை சம்பளம் மாற்றி கொடுக்கணும், சீரோட 2 வருஷம் சீரோட கொடுக்காத இருக்கான், அது வேணும். சீரோட கொடுக்காத இருக்கிறாங்க 2 வருஷமா, அது வேணும். லைன் கோட்டு வேணும். போனஸ் வரல. 6 பேர் 7 வருஷ காலமா தினக்கூலிக்கு வேலை செய்யறான். போக்குவரத்துக்கு என்ன நடக்குதே தெரியாத சூழ்நிலை காலகட்டத்தில் போய் நிற்கிறோம். அவன் வழி என்ன ஆவர்த்து, அவன் குடும்பம் என்ன ஆவர்த்து, அவனை வந்து தினக்கூலி விட்டு மாற்றி அவனுக்கு அடிப்படையா அவனை சம்பளத்தை வழங்கணும், பணி நிரந்தரம் பண்ணி இதெல்லாம் நடவடிக்கை வரணும்.